ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செந்தில்நாதன்ஸ் ரிவ்யூ. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண போகிறது வீட்டில் வந்து பிளான்ஸ் வளர்க்குறவங்க, கொடி மாதிரி க்ரீப்பர்ஸ் மாதிரிலாம் வச்சு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க எப்படி வந்து அந்த பிளான்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம், அதுக்கு இருக்கிற ஒரு சப்போர்ட்டிங் டூலை பற்றி தான் இன்றைக்கி நான் வீடியோவில் காட்ட போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பிரான்ச் கிளிப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ப்ராடக்ட் வந்து அமேசானில் வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 150லேருந்து 300 வரைக்கும் உங்களுக்கு நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸை பொறுத்து மாறும். 20லேருந்து 50 பீசஸ் 100 பீசஸ் சொல்லிட்டு வேரியேஷன் இருக்குது. நான் வந்து இந்த வாட்டி 20 பீசஸ் வாங்கியிருக்கேன். இது நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணோட ரேட் பார்த்தீங்கன்னா 149 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். அதுலேயே நிறைய மாடல்ஸ்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எந்த கலர் இதுலேயே க்ரீன், ஒயிட், பிளாக்னு வருது. உங்களுக்கு வந்து நான் வந்து பிளான்ட்ன்றதால க்ரீன் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு சில பிளான்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் மணி பிளான்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதை நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து டுவர்ட்ஸ் அப்பர் சைடில் வந்து எதனாச்சும் ஒரு சப்போர்ட்டிங்கை பிடிச்சிட்டு அது வந்து மேலே ஏறதான்னு வந்து பார்க்கும். ஏன்னா அதோட க்ரோயிங் கேப்பபிலிட்டியே பார்த்திங்கன்னா ஒரு பிரான்ச் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும்போது உங்களுக்கு எதனாச்சும் ஒரு பில்லர்ஸ் இருந்துச்சுன்னா அதோட சப்போர்ட்டிங்கில் வளர்ந்துடும். பட் ஆனால் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நிறைய பில்லர்ஸ் இருக்காது. ஸோ அவங்களாம் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி செவுத்தில் வந்து இந்த மாதிரி சப்போர்ட்டிங் கிளிப்பை வந்து ஆட் பண்ணிவிட்டு அது மூலயமா வந்து நீங்கள் வந்து இதை வந்து அந்த பிளான்ஸை வந்து க்ரோ பண்ணுறதுக்கு ஒரு பண்ணலாம். அது மூலயமா இல்லாமல் இந்த பிளான்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஆர்கனைஸ்டு வேலை வளர்க்குறதுக்கு இந்த மாதிரி சப்போர்ட்டிங் கிளிப்ஸ்லாம் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இது எப்படி யூஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்கும். அதில் வந்து இந்த மாதிரி அவங்களே வந்து ஒரு கட் பீசஸில் வந்து டபுள் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து கட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை பீல் பண்ணிவிட்டு பேக்கில் ஓட்டிட்டு நீங்கள் வந்து உங்களோட வாலில் வந்து ஸ்டிக் பண்ணிடணும். ஸ்டிக் பண்ணக்கப்புறம் இதில் வந்து இந்த ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ட்விஸ்ட் பண்ணி அந்த ஒரு பிரான்ச்சையும் நீங்கள் வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஆர்கனைஸ் வேல உங்களோட வீட்டில் இருக்கிற பிளான்ஸ்லாம் நீங்கள் வளர்க்கலாம். சரி வாங்க, நான் வந்து என் வீட்டில் வந்து எப்படி அதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி வீட்டில் வந்து இந்த மாதிரி க்ரீப்பர்ஸ் பிளான்ட்ஸ்லாம் வைக்கும்போது யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பாட்டில் தான் வைப்போம். ஸோ பாட்டில் வச்சோடனே அது கொஞ்சம் மந்த்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதோடலாம் வந்து டுவர்ட்ஸ் அப்பர் மூமெண்ட்டில் வந்து ஸ்லோவாக வந்து ஸ்ப்ரெட் ஆகி போகும். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னும் போது இங்கே இந்த மாதிரி நீங்கள் இந்த சப்போர்ட்டிங் கிளிப்பை வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அது ஒரு இடத்துக்கு போகும்போது அது அழகாக ஸ்ப்ரெட் ஆகி போகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அலைண்டாக வந்து இந்த இடத்துல நீங்கள் கொண்டு போகிறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொண்டு வரும். இதே மாதிரி தான் மணி பிளான்ஸ்க்கும். ஸோ மணி பிளான்ஸ் நான் கீழே வச்சுருக்கேன். அது இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிட்டு வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரி நான் கிளிப்பை யூஸ் பண்ணி அந்த கிளிப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ட்விஸ்ட் பண்ணி விட்டிங்கன்னா இந்த பிரான்ச் வெளியில் வராமல் உங்களுக்கு அழகாக ஸ்ப்ரெட் ஆகி போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து வால்லலாம் வந்து இப்போ பால்கனியோட இந்த மாதிரி ஃப்ளோரில் பண்ணுறதுக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் வந்து இந்த மாதிரி ஃபால் பண்ண விட்டுருப்பீங்க. அது மாதிரி ஃபால் பண்ணும்போது ரொம்ப கீழே விழுற மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சைடில் வந்து இந்த கிளிப்பை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும்போது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணி அழகாக உங்களோட ஃப்ரண்ட் பால்கனியில் வந்து ஒரு நல்ல லுக் க்ரியேட் பண்ணுறதுக்கு இதை ஹெல்ப் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரியே உங்களோட வீட்டு என்ட்ரன்ஸ்லேயும் வந்து நீங்கள் வந்து பிளான்ஸ்லாம் வைக்கும்போது அந்த ஸ்ப்ரெட்டுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் மணி பிளான்ட் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கும் இது சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இந்த கிளிப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதனால் வந்து உங்கள் வீட்டில் ரொம்ப ஆர்கனைஸ்டாக வந்து அங்கே இருக்க பிளான்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி மணி பிளான்ட்டு, நித்திய மல்லி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வீட்டில் வளர்க்குறவங்களாம் வந்து இந்த மாதிரி பிளான்ட் கிளிப்ஸ்லாம் வாங்கி வச்சுட்டாங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து பிளான்ஸ் வளர்க்கும் போது ஒரு ஆர்கனைஸ்டு விஷயத்தில் நீங்கள் வளர்க்கலாம். ஸோ பிளான்ட்டிங்கில் இருக்கிற பெரிய ப்ராப்ளமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரீப்பர்ஸ்லாம் வந்து கண்ணா பின்னான்னு வளர்ந்துட்டு உங்களுக்கு வீட்டோட லுக்கையே வந்து இது பண்ணிடும். அதனால் கயிறு கட்ட வேண்டியது அந்த மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். பட் இந்த மாதிரி கிளிப்ஸ் இருக்கிறதால நீங்கள் ரொம்ப ஆர்கனைஸ்டாகவும் நீட்டாகவும் உங்கள் வீட்டில் இருக்கிற பிளான்ஸ் வந்து வச்சுக்கலாம். அது மூலயமா வந்து உங்களுக்கு பிளான்ஸ் வளர்க்கணுன்றதுல ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். ஏன்னா அது ரொம்ப ஹெக்டிக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். இந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டு வேலை வைக்கிறதால வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு நீட் லுக் கொடுக்கும். அதனால் வந்து நீங்கள் பிளான்ஸ் வளர்க்குற இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எப்போவுமே விட்டு போகாது. ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். எனக்கு பர்சனலாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசானில் ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் பிளான்ஸ்லாம் எப்படி ஆர்கனைஸாக வச்சுருக்கீங்கன்ற கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் பார்க்கறதுக்கு செந்தில்நாதன் லைஃப் ஸ்டைல் சேனலில் பாருங்கள். என் வீடியோஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.